ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான், பேன்கேக். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துட்டு அதில் ஒரு விஸ்கு வச்சு நல்லா இதை ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தோன்னா அந்த எக்கோட ஃப்ளேவர் லைட்டாக இல்லாமல் இருக்கும், அதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தாச்சு. அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். அதையும் சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 250 ml மில்க் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆறின பாலாக எடுத்துக்கோங்க. இதை பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நாம் இதை கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் இது ஓகே தான். தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இந்த மாதிரி உருகுனதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இது தோசை மாவு மாதிரி ஊற்றாமல் ஊத்தாப்பம் சைஸுக்கு ஊற்றி அப்படியே விட்டுடலாம். ரொம்ப பரப்பி விட்டுறக்கூடாது. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப இருந்தால் கருகிடும். அடுப்பை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ பார்த்து திருப்பிக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர் வரணும், ரொம்ப கருக விட்டுறாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பேன்கேக்கையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். தோசை மாவு இல்லாத டயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே போல் நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் வேஃபிள் சிரப் ஊற்றிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றதுனால ஜூஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.